என்னுடைய பர்சனல் கிளாஸில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னு சொன்னால், நான் முழு பாசிட்டிவாக இருக்கும் பொழுது இடையில் யதார்த்தமாக சில பிரச்சனைகள் நடக்குது. நான் பாசிட்டிவாக என் கோலை நோக்கி போகும் பொழுது யதார்த்தமாக சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால நான் என் கோலை மறந்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கே எனக்கு நேரமும் போயிடுது. என் வாழ்க்கையில் பாதி நாட்களை நான் அந்த மாதிரி இழந்திருக்கேன். சரி, ஓகே, அந்த ப்ராப்ளத்தை இப்போ நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என் கோல் பக்கத்தில் வந்து நிற்கும் போது தான் எனக்கு தெரியுது, நான் என் கோலை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. மறுபடியும் அதை ரீகனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டைம் வேஸ்ட் ஆகிடும். இன்னும் வந்து எனக்கு நிறைய நாட்கள் வந்து செலவாகிறதுனால எனக்கு ரொம்பவுமே மன விரக்தி ஆகிடுது. ஸோ அதனால் நான் அப்படியே என் கோலை மறந்துடுறேன். அப்படியே என் கோலை அடைய முடியல அப்படிங்கிற விரக்தியிலேயே நான் அந்த பிரச்சனையை குறை சொல்லிகிட்ருக்கேன். அதாவது நான் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும் பொழுது ஒரு யதார்த்தமான ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த யதார்த்தமான ப்ராப்ளம்னால தான் இப்போ நான் என் கோலை அடைய முடியாமல் காலதாமதம் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளத்தின் மேலேயே நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஒரு கோலை இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது எது ரிலேட்டடான கோலாக வேணாலும் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம், ஜாப், பிஸ்னஸ், பணம், இந்த மாதிரி எது ரிலேட்டடாக வேணாலும் உங்கள் கோல் இருக்கலாம். அந்த கோலை நீங்கள் அடையணும்னா நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சில நெகட்டிவான ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்று வீட்டில் திட்டுவாங்க, அது ஏதாவது ஒரு காரணம் வச்சு திட்டுவாங்க. இல்லை என்றைக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அது இன்றைக்கி வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் புதுசாக ஏதாவது ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள் உருவாங்க, அது பெரிய பிரச்சனைகள் கூட உருவாகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் பாசிட்டிவாக என் கோலை நோக்கி போகும்போது இந்த நெகட்டிவான விஷயங்களெல்லாம் உருவாகுதே, இது ஏன்டா இப்படி உருவாகுது அப்படின்னு குழம்பி போய் அந்த பிரச்சனை பின்னாடியே சில பேர் போயிடுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாகுது, ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ்னு ஒன்று உருவானா இவ்வளோ பிரச்சனை உருவாகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பயத்தில் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டுருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட் என்னென்னா, இது ஏன் இப்படி நடக்குது? இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனை நோக்கி நான் போகணுமா, இல்லை என்னோடய கோலை நோக்கி போகணுமா, இல்லை எப்படி ஒரு பெரிய கோலுக்காக நான் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பிரச்சனை நடக்குது, அது எப்படி நான் விட்டுட்டு போக முடியும்? அந்த பிரச்சனை என்னை கூப்பிடுது, வா சண்டைக்குன்னு என்னை கூப்பிடுது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு நான் பாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு எப்படி இருக்க முடியும்? அது பாசிபிளா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த சந்தேகத்திற்கான விளக்கத்தை தான் நான் இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே, எல்லா சிச்சுவேஷனுமே பிரபஞ்ச விதிப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். யதார்த்தம் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அல்லது உங்ககிட்ட வாடா சண்டைக்குன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பாக மாட்டீங்க இல்லையா? அது யதார்த்தமாக நடக்குது. கரெக்டாக? ஸோ இந்த யதார்த்தமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கும்போது உங்களையே அறியாமல் யதார்த்தமாக சில கோப உணர்வுகள் வருது அப்படின்னு சொன்னாலும் சரி, அதுவும் யதார்த்தம் தான். இது எதுவுமே பிளான் பண்ணி நடக்கிற விஷயம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் பிளான் பண்ணியா பக்கத்து வீட்டுக்காரனை சண்டைக்கு கூப்பிடுறீங்க, பிளான் பண்ணியா அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறீங்க? இல்லை, அது யதார்த்தமாக அவங்க அங்கேருந்து ட்ரிகர் ஆகி உங்ககிட்ட சண்டை போடுறாங்க. இதுவும் சரி. அண்ட் நீங்கள் கேஷுவலாக ஒரு ஜாபுக்காக போயிட்டுருக்கீங்க, அங்கே போகும்போது நீங்கள் எதையாவது ஒன்று சொதப்பிடுறீங்க. சொதப்பும் போது உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்பு வரலாம். கரெக்டாக? இதுவும் ஒன்றும் பிளான் கிடையாது, இதுவும் யதார்த்தம் தான். ஸோ இந்த யதார்த்தம் தான் பிரபஞ்சத்தோடைய விதிகளில் ஒன்று. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தி லா ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதுவும் இந்த யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஆழமாக ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதை நினச்சிட்டு தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதை நீங்கள் அடைய போகும் பொழுது இந்த மாதிரியான டாஸ்க், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிறது எதுக்காக அப்படின்னா ஒரு மாற்றத்தை நிகழ்விக்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு 13 வருஷத்துக்கு படிக்க வேண்டியிருக்கு, ஓகேங்களா?
இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டிகிரி பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது. அப்போ பிஹெச்டி பண்ணணுன்னா எப்படி பார்த்தாலும் 10லேருந்து 13 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எம்பில் தூக்கிட்டாங்க, பட் இருந்தாலும் 10லேருந்து 13 வருஷம் படிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இப்போது உங்கள் கூட சேர்ந்து ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. நீங்கள் 11வது ஆளாக இருக்கீங்க. இந்த 10 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர், ஓகேங்களா, முதல்ல காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க. இந்த 10-11 பேர்த்துக்குமே மோட்டிவ் என்னவாக இருக்குன்னா, நான் வந்து பயங்கரமாக பெரிய ஆளாக போகிறேன், நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன், நான் வந்து பேராசிரியர் ஆக போகிறேன், நான் பிஹெச்டி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதா இருக்கும். ஓகேங்களா? அப்படி தானே நம்ம எல்லோரும் சொல்லிட்டு இருப்போம் சின்ன வயசில். ஓகே, ஸோ எத்தனை பேர் முதல் டிகிரி முடித்த உடனே அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறவங்க இருப்பாங்க அப்படின்னா, எப்படியும் 4-5 பேர் அதிலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஏன்பா நீ ஒரு டிகிரிக்கு மேலே பண்ணல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஃபேமிலியை ஒன்று குறை சொல்லுவாங்க, இல்லைனா சுச்சுவேஷனை குறை சொல்லுவாங்க. அடுத்தது பேலன்ஸ் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேரும் 2வது டிகிரி போகும் பொழுது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை வரும். ஓகேங்களா? அதாவது லவ் பண்ணுவாங்க, இல்லை கல்யாணம் வந்து அலைன்ஸ் வரும், அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃபைன், இதில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு பிறகு கூட படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் போவாங்க. ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு கல்யாணம், குழந்தை, அந்த மாதிரி வாழ்க்கை மாறி போயிடும். அப்படி ஒரு 2-3 பேர் போயிடுவாங்க. அடுத்தது 3வது டிகிரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே நான் ஒரு ஜாப் போயிட்டுருக்கேன், அந்த ஜாபை குவிட் பண்ணலாமா, இல்லை இப்படியே பண்ணலாமா, இல்லை இப்படியே கரெக்டில் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ இருக்குமா, இந்த மாதிரி சிந்திச்சுக்கிட்டே ஒரு ஜாபுக்குள்ளேயே போயிடுவாங்க. அவங்க அப்படியே அடாப்டும் ஆகிடுவாங்க. மேற்கொண்டு படிக்கக்கூடிய மோட்டிவும் இருக்காது. காரணம் கேட்டோம் அப்படின்னா, அந்த அவங்க வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளையே விரல் நீட்டி காமிச்சிட்ருப்பாங்க. ஸோ ஃபைனலாக இந்த 11 பேர்லேருந்து ஒருத்தர் மட்டும் பிஹெச்டிக்குள்ளே போவாங்க. ஓகேங்களா? அந்த ஒருத்தருக்கு 13 வருஷ வாழ்க்கையில் பிரச்சனையே நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டால், நிச்சயமாக பிரச்சனைகள், பிளாக் அண்ட் ஒயிட் தியரி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? இவன் சைக்காலஜிஸ்ட், அவனுக்கு நடக்கவே நடக்காது, இவன் பேராசிரியர், அவனுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் தியரி அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்குமே பொதுவானது. அப்போ பாருங்க, முதல் டிகிரி பண்ணும் போதே சில பேரெல்லாம் விலகி போயிட்டாங்க. 2வது டிகிரி போய் அதிலிருந்து விலகி போனவங்க சில பேர், 3வது டிகிரிக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே வாழ்க்கையை வேற பக்கம் போனவங்க சில பேர். ஆனால் அதில் ஒருத்தவங்க மட்டும் எப்படி பிஹெச்டிக்குள்ளே நுழைய முடியும்? இது என் லைஃப்பை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இருந்திருக்காது. அவங்களுக்கு என்ன சொகுசான வாழ்க்கை இருந்திருக்குமா? இல்லைங்க. எல்லாருடைய லைஃப்லேயுமே அது பேசிக்காக இருக்கும். நம்ம கோலை நோக்கி போகும்போது பல பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில பேர் அந்த பிரச்சனையை காரணம் காட்டிக்கிட்டு அதை குறை சொல்லிக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிறோம். இன்னும் சில பேர் அந்த பிரச்சனைக்கு பின்னாடியே போயிடுவாங்க. ஓகேங்களா? இது பிரச்சனையாக இருக்குது, இதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆகி அவங்களுடைய ரூட்டில் இருந்து வேறு பக்கம் விலகி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு போயிடுவாங்க. அதுவே சால்வ் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கை பாதி காணாமல் போயிருக்கும், நிறைய மூவ் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது இந்த லாஸ்ட்டாக ஒரு பர்சன் பிஹெச்டிக்குள்ளே நுழைச்சாங்கல்ல, அவங்க எப்படி அந்த வாழ்க்கையை வந்து கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, அந்த பிரச்சனைகளை எப்படி கோத்ரூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதற்காக நிகழுது அப்படின்னா, அந்த பிரச்சனை பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு சைக்காலஜி படிக்கிறேன் அப்படின்னா, இந்த சைக்காலஜிக்கும் மனித வாழ்க்கையில் வரக்கூடிய ட்ராமாஸ், ட்ரபிள்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நெருங்கின கனெக்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது வெறுமனே நான் டிகிரி வாங்கிட்டேன், நான் வெறுமனே சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத மட்டும் கையில் வச்சுட்டு இருந்தால் போதாது. புரியுதுங்களா? அதற்கு பதிலாக அதை ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுடைய டாக் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க எப்படி பேசுவாங்க, இதை நானும் அனுபவிச்சிருக்கேன், இந்த விஷயத்தை நான் இப்படி தான் ஃபேஸ் பண்ணேன், இது இப்படி தான் நான் பேலன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறவங்க எப்படி அவங்க பேசுவாங்க. தன்னோட சொந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை அனுபவித்து சில விஷயங்களை வந்து கோத்ரூ பண்ணி அதை ஜெயிச்சு வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க பிஹெச்டிக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும்? கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அந்த 13 வருஷமாக நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே இதெல்லாம் எனக்கு வேணும், இது எனக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறவங்க மட்டும்தான்
கடைசியாக இருக்கக்கூடிய ஃபைனல் கோலை அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ பாருங்கள், ப்ராப்ளமையும் ஃபேஸ் பண்ணணும், அந்த ப்ராப்ளமில் இருந்து ஒரு கரு ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ் சும்மா மொக்கையாக அப்படியெல்லாம் இருக்காது. ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸுக்கும் மையக்கருன்னு ஒன்று இருக்கும். அந்த மையக்கரு நமக்கு வாழ்க்கையுடைய பாடங்களை சொல்லி கொடுக்கும். சும்மா டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன்னா போதாது. அது கூடவே சேர்ந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸும் மிங்கிள் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த மனுஷனால பல பேருக்கு கைடாக மாற முடியும். ஸோ லவ் சேஞ்சஸ் நடந்தது இப்போ நல்லதுக்கா கெட்டதுக்கா நல்லா யோசிச்சு பாருங்க. வெறுமனே சைக்காலஜியை படிச்சுட்டு சும்மா சயின்டிஃபிக்காக பேசிட்டு இப்படி ஒன்று இருக்குது அப்படி ஒன்று இருக்குன்னு அது புரியாத மாதிரி பேசிட்டு போகிறதுக்கும், மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்ச மாதிரி மக்களோடு மக்களாக இருந்து கைடு பண்ணுறதுக்கும் நிறையவே வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. லவ் சேஞ்சஸ் நடக்கிறது, யதார்த்தமான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு காரணமே நம்மளை எலிஜிபிள் ஆக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ நீங்கள் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கெல்லாம் நீட் எக்ஸாம் வேண்டான்னு ஒன்று குறை சொல்லிகிட்டே இருப்பீங்களா? இல்லை நீட் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பயந்து ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பீங்களா? இல்லை நீட் எக்ஸாமுக்குள்ளே போனேன், அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அது பின்னாடியே போயிட்டேன், நான் அதுக்கப்புறம் டாக்டராக ஆகலை அப்படின்னு சொல்வீங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சில டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். அந்த கெப்பாசிட்டியை உங்களை கொடுத்து அந்த கெப்பாசிட்டியை உருவாக்குறதுக்காக சில ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணாதீங்க, அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் வருது, இதனால் இந்த மையக்கருவை நான் எடுத்துக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த மனநிலை அப்படியே பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும். அது எது ரிலேட்டடான கோலாக வேணா இருக்கட்டும், நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் கோல் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது ப்ராப்ளம் வருதுன்னா அது ஏன் ப்ராப்ளம் வருது, அப்போ பிரபஞ்சம் என்ன அதை பண்ணாதன்னு சொல்லுது போல இருக்குது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இல்லை பிரபஞ்சம் எதையோ எச்சரிக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அதை ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணுங்கள். அதுக்காக அந்த ப்ராப்ளம் பின்னாடியே போயிடக்கூடாது. இன்னொரு கையில் உங்களுடைய கோலை ஞாபகத்தில் வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ தான் நீங்கள் என்னவா ஆகணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் அடைய முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இதை தான் தி லா ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத விட பிரபஞ்ச கோட்பாடுகள்லேயே, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவிலேயே ரொம்பவுமே இக்கட்டான ஒரு ஃபார்முலா தான் தி லா ஆஃப் சேஞ்சஸ். ஸோ இந்த லா ஆஃப் சேஞ்சஸை கோ த்ரூ பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், லா ஆஃப் சேஞ்சஸை என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்களால் எதையும் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தென் நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவேல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகம் கிடைக்கும் இடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், நோஷன் ப்ரெஸ் அப்படிங்கிற 3 தளங்கள்லையும் உங்களுக்கு புத்தகம் இப்போது அவைலபிள் இருந்துட்டுருக்கு. வெறும் ₹175 ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ புத்தகம் நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.